துருவசுவாமிக்கு வந்து டைரெக்டாக வந்து சுவாமி நிற்கிறார். அப்போ கூட அவன் கண்ணை திறக்கலை. சுவாமியே என்னடா அது கண்ணை திறக்கலைங்கும் போது பார்க்குறாரு. அவன் மனசுக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கிறத அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னா தான் மாயையால் அந்த மனசுக்குள்ளே இருக்கிறத எடுத்துடுறார். எடுத்ததுமே திடுக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்துடுறான் அவன். அப்போ தான் பகவானே பார்க்குறான் அவன். பகவானை பார்த்து, இப்போ துருவா குழந்தை உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்குற. அப்பா மடியில் நான் உட்காரணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டான் அவன். எனக்கு உன் பாதார விதமே போகிறோம், நான் உன்னோடய இருந்துடுறேன் பகவானே அப்படிங்கிறான். அப்படியெல்லாம் இல்லை, நீ எதுக்காக தபஸ் பண்ணியோ அந்த காரியம் சித்திக்கும். 30,000 வருஷம் வந்து நீ வந்து ஆட்சி பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு லோகத்தை நான் படைச்சிருப்பேன், அங்கே வந்து நீ ஆட்சி பண்ணுவேன் அப்படிங்கிற. இதெல்லாம் பக்தியோட ஒரு பலன். ஒரு இடத்துக்கு போகணுன்னா எவ்வளோ சின்சியராக இருக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிறது. கிருத்தயுகத்தில் வந்து எல்லாம் சுவாமியை டைரெக்டாக பார்க்குற அளவுக்கு இருந்தால், ஏன்னா அவ்வளோ உத்தமர்களாக இருந்தால். திரேதாயுகத்தில் குறைஞ்சிது, துவாபர யுகத்தில் அது 3/4 வாசி ஆச்சு, இப்போ முழுவாசி ஆகிடுது கலியுகத்தில். ஆனால் கலியுகத்தில் தான் பகவானை ஈஸியாக பார்க்கலாம். ஆனால் கலியுகத்தில் ஈஸியாக பார்க்கணுன்னா எப்படி பார்க்குறது? காட்டில் உட்காந்து தபஸ் பண்ண முடியுமா? நீ ஆற்றுக்குள்ளே உட்காண்டே பார்க்கலாம். அதுக்குண்டான ஒரு நேர்முகப்படுத்துகிற தன்மை உனக்கு வரணும். அது வரலைன்னா என்ன பண்ணுறதுன்னா, வரலைன்னாலும் அவன்கிட்ட கேட்கணும். கேட்டால் தான் கொடுப்பான். ஒரு அம்மா கையை பிடிச்சி குழந்தைய அழைச்சின்னு போகிறா. 2 வயசு குழந்தைய கையை பிடிச்சி அழைச்சின்னு போகிறா. ஒரு பெரிய தேர் திருவிழா நடக்கிறது. இந்த குழந்தை என்ன பண்ணுறது, அங்கே அந்த காத்தாடி சுற்றுறது, அது சுற்றுறது, இது சுற்றுறது, இந்த பிரமிப்பெல்லாம் பார்த்துட்டு அதோட ஆவல் வந்து அந்த அம்மாவோட கையிலேருந்து பிடிக்கின்னு ஓடுறது. அந்த அம்மா என்ன பண்ணுவா, குழந்தை வாடா, எங்கேயாவது தொலைஞ்சி போய்டுவாடா அந்த கூட்டத்தில் அப்படின்னு சொல்லி வாரி அணைச்சிப்பா. அந்த மாதிரி நம்மளெல்லாம் சுவாமி படைச்சிருக்கார். ஆனால் நமக்கு 6 அறிவை கொடுத்துட்டார். நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் அந்த அம்மா கையிலேருந்து என்னாட்ட வந்துட்டோம். திருப்பி அந்த அம்மா நம்மளை தூக்கி அணைச்சிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இவன் இப்படியும் வருவான், இவனுக்கு நம்ம அறிவை கொடுத்துருக்கோம், வருவான்னு அவன் நினச்சிட்டு இருப்பா. நீ லோக சிந்தனையிலே இப்படி போயிடுவ. அப்போ பிறப்புகள் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். அதனால் பக்திக்கு அளவுகோல்ங்கிறது என்னென்னா, அவ மனசு எந்த அளவுக்கு பிரியமாக நம்ம சுவாமிகிட்ட இருக்கமோ, எந்த அளவுக்கு சுவாமிகளோட சரித்திரத்தெல்லாம் கேட்கும்போது யார் மனசு வந்து கண்ணில் ஜலம் விட்டு அழறாளோ அவள் தான் உண்மையான பக்தி. அந்த பக்திக்கு இடே கிடையாது. எப்படி சுவாமியை பார்க்கலாம் அப்படின்னா, மனசால அழணுண்டான்னு. அது உன்னால் வராது. நீயா கிளிசரனை போட்டெல்லாம் அழ வச்சுக்க முடியாது. இயற்கையிலே நாபிலேருந்து வரணும். அந்த மாதிரியான ஒரு பக்தி தான் உசந்த பக்திம்பா. எல்லா சாதனைகளையும் விட உசந்த பக்தி அதுதான்பா. அந்த பக்தியை எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கோரிக்கை. ராதே கிருஷ்ணா.